மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 57. மிருணாளினி முதலீட்டு பணத்தை திரும்ப கேட்டதும் அவளை ஏளனமாக பார்த்தார் வெற்றி. என்ன அப்படி பார்க்குறீங்க? இந்த வீட்டுக்காகத்தானே இவ்வளவும் பண்ணீங்க, நீங்களே எடுத்துக்கோங்க என்றாள் அவள். நீ போறதுனா தாராளமா போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று விட்டு லாக்கரில் இருந்து ஒரு பத்திரத்தை எடுத்து வந்து அவள் முன் வைத்தார். வீட்டை விற்று வந்த பணத்தை எல்லாருக்கும் செட்டில் பண்ணியும் கஜேந்திரன் கிட்ட வாங்கின பணத்தை உன்னால செட்டில் பண்ண முடியல. 2.5 வருஷமா அதுக்கான வட்டி பணத்தை நான் தான் கட்டிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2.5 வருஷமா உங்கள் வீட்டுக்கு அனுப்பின மளிகை சாமான்களோட கணக்கு, வீட்டுக்காக கட்டின வரி, மற்ற பில், எல்லா கணக்கும் இதில் இருக்கு என்று ஒரு கோப்பை எடுத்து அவள் முன் வைத்தார். நீ கணக்கு படித்த பொண்ணு தானே, எல்லாத்தையும் சரி பார்த்துக்கோ. அப்புறம் உன் அப்பா கடையிலையும் பில் இல்லாமல் சஸ்பென்ஸில் நிறைய கொள்முதல் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இங்கே ஸ்டாக்லையும் காணோம், அதுக்கான பணமும் காணோம். அதோட கணக்கு எல்லாம் இதில் இருக்கு என்று இன்னொரு கோப்பை எடுத்து அவள் முன் வைத்தார். இதெல்லாம் கொட்டி கழித்து பார்த்தா உங்கள் அப்பாவோட முதலீடு எப்போவோ கரைஞ்சி போச்சு. நீ போகும்போது தாராளமாக கஜேந்திரன் கிட்ட உங்கள் அப்பா கையெழுத்து போட்டு கடன் வாங்கின பத்திரத்தை எடுத்துக்கிட்டு போ. இனிமேல் மாதம் அவன்கிட்ட வட்டியை மறக்காமல் கட்டிடு என்று விட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார். அவசரமாக அந்த கோப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆடிட்டரிடம் சென்றாள் மிருணாளினி. அவர்களிடம் காட்டி விவரம் கேட்க அதில் இருக்கும் கணக்குகள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்றார் அவரும். மனதில் வேதனை பொங்க வீட்டிற்கு வந்தாள். இருந்த கோபத்தில் நாயகியிடம் கத்த ஆரம்பித்தாள். ஏண்டி இப்படி கத்துற? வேற என்ன பண்ண சொல்ற? அந்த ஆள் சாமர்த்தியமா எல்லா கணக்கையும் வச்சிருக்காரு. உன் புருஷன்தான் விவரம் இல்லாம எல்லா இடத்துலையும் தன்னுடைய கையெழுத்தை போட்டுட்டு ஏமாந்து நிற்கிறாரு. அதையெல்லாம் அந்த ஆள் சாதகமாக எடுத்துக்கிட்டு நம்மளை இப்போ நடுத்தருவில் நிற்க வைக்க பிளான் பண்ணுறாரு. இந்த அளவுக்கு கூட விவரம் இல்லாமல் இருப்பாரா ஒரு ஆள்? அவருக்கு என்ன, சந்தோஷமாக போய் சேர்ந்துட்டாரு. இப்போ நாம தான் அசிங்கப்பட்டு நிற்கிறோம். ஒழுங்கா அந்த மளிகை கடையிலேயே இருந்திருந்தா பணம் இருக்கோ இல்லையோ நிம்மதியாவது இருந்திருக்கலாம். நிறைய சம்பாதிக்க ஆசைப்பட்டு இங்கே வந்து என்னத்தை சாதிச்சாரு என்று விட்டு எல்லா விவரங்களையும் அவரிடம் கோரினாள். இடிந்து போய் அமர்ந்து விட்டார் நாயகி. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க. நாம தான் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். இதில் உறவுக்காரங்க என்ன, கூட பிறந்தவங்க என்ன, எல்லாரும் ஒன்று தான். எப்போடா கீழே தள்ளலாம்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதோ 25 வயசில் எனக்கு வந்த இந்த அறிவு 45 வயசில் கூட உன் புருஷனுக்கு வராமல் போயிடுச்சேம்மா. யாரையும் நம்பக்கூடாது, எல்லாரும் வேஷம். நம்ம கிட்ட சிரித்து பேசுனாங்கன்னா சத்தம் இல்லாமல் நம்மளை தள்ளிவிட குழி தோண்டி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீயாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ. கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிய, நான் என்ன பண்ணணும் சொல்லுடி என்றார். ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ, இங்கேருந்து கிளம்பிடலாம். மிருணா, நான் ஒன்று சொல்லவா? என்ன? அந்த கஜேந்திரன் கந்து வட்டிக்காரன். அவன்கிட்ட விழுந்து நம்மளால் எழுந்திருக்க முடியுமா? பேசாமல் விழுப்புரம் வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணு. அதை விற்று எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு மிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சென்னையில் செட்டில் ஆகலாம். கையை கட்டி அவரை ஆழமாக பார்த்தாள் மிருணாளினி. என்னடி அப்படி பார்க்குற? நீ தானடி சொன்ன? ஆமாம், நான் தான் சொன்னேன். இந்த ஆளை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போதான் அந்த ஆளோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சிடுச்சே. அந்த ஆள் எதிர்பார்க்கறது அதுதான், எதுவுமே இல்லாமல் ஓட்டாண்டியாக ஊரை விட்டு போகணும்னு. அது என்னைக்கும் நான் நடக்க விட மாட்டேன். நாம ஏன் நடுத்தருவில் நிற்கணும்? இந்த வீட்டை கட்ட தான் அப்பா கடன் வாங்கினாருன்னா இந்த வீடு போனா போகுதுன்னு விட்டுடலாம். ஆனால் நாம ஏன் தாத்தா நமக்குன்னு கொடுத்த வீட்டை விற்கணும்? பார்த்துக்கலாம் எது வந்தாலும். அந்த ஆள் முன்னாடி எதுவும் இல்லாமல் மட்டும் நிற்கக்கூடாது. அந்த ஆள் ஜெயிக்கக்கூடாது. நான் ஜெயிக்கவும் விட மாட்டேன். இல்லடி அம்மா, சொல்கிறேன் இல்லை, கேளு. இன்னுமா உனக்கு புரியல? இப்போ நாம் விழுப்புரம் வீட்டை விற்றா மட்டும் என்ன ஆக போகுது? அங்கே அந்த ஆளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இல்லையா? வளர்ந்தது எல்லாம் அங்கே தானே. அந்த ஆளை வச்சு நம்ம வீட்டை வாங்குவார். 2 வீட்டையும் அந்த ஆள்கிட்ட தாரவார்த்தை கொடுத்துட்டு நாம் பைத்தியக்காரங்க மாதிரி நிற்கணுமா? சொல்லுமா. அப்போது தான் நாயகிக்கும் அது புரிந்தது. இப்படியெல்லாம் எனக்கு யோசிக்கவே தோணலடி. விரக்தியாக புன்னகைத்தாள் மிருணாளினி. இனிமேல் கற்றுக்கோமா. மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை இப்படி தான் ஓட்டி ஆகணும். உனக்கு தெரியலன்னா நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ, போதும் என்று விட்டு விழுப்புரம் வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று விட்டாள். பாதியில் வந்து அவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தான் 20 வயது தருண். பாதியில் இருந்து கேட்டதால் அவனுக்கு எந்த விஷயமும் புரியவில்லை. ஆனால் அக்காவும் பெரியம்மாவும் வீட்டை விட்டு செல்லப் போகிறார்கள் என்பது மட்டும் புரிய வருத்தம் கொண்டான். அவர்களை அங்கே இருந்து அனுப்ப அவனுக்கு இஷ்டமில்லை. தன் தந்தையின் மேல்தான் ஏதோ தவறு இருக்கிறது என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. அவர்கள் இருவரும் வீட்டை விட்டு கிளம்ப தன் அக்காவை கட்டி கொண்டு செல்ல வேண்டாம் என்று சிறு பிள்ளை போல் அழுதான். ஏற்கனவே வெற்றியின் மேல் அளவில்லா கோபத்தில் இருந்தவளுக்கு தருணின் பாசம் எரிச்சலை கொடுத்தது. அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். ஆனால் அவன் மீண்டும் மீண்டும் அவள் செல்ல ஒத்துக்கொள்ளாமல் தடை செய்ய அதில் கோபம் கொண்டவள் காலில் இருந்த செருப்பை கழற்றி அடித்து விட்டாள்.
நான் ஒன்றும் உனக்கு அக்கா இல்லை, போய் தொலை, இனிமேல் எப்பவும் என் முகத்தில் முழிக்காத என்று அவனிடம் கோபத்தை கக்க அவனோ ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றான். ஆனால் அவள் அடித்ததை கண்டுவிட்ட தமயந்தி ருத்ரதாண்டவம் ஆடிவிட்டார். போனா போகட்டும்னு பாவம் பார்த்து உங்களை வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா என் பையனையே செருப்பால் அடிப்பியா நீ? உங்கள் அப்பா பட்ட கடனுக்கெல்லாம் என் புருஷன் உழைச்சி கொட்டிக்கிட்டு இருக்காரு. கடையில் கூட எதையும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் தப்பாக செஞ்சு வச்சதுக்கு எல்லாம் 2.5 வருஷமாக என் புருஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். ஓடி வெளியே என்றவர் அவள் கழுத்தை பிடித்து வீட்டை விட்டு வெளியில் தள்ளினார். போது நிறுத்து தமயந்தி என்று கத்திக்கொண்டே வந்து தன் மகளை தாங்கிக் கொண்டார் நாயகி. உனக்கு என்னடி தெரியும் என்று ஆரம்பித்தவரை நிறுத்தினாள் மிருணாளினி. இனி எந்த பேச்சும் வேண்டாம், வாமா போகலாம் என்று அவரை இழுத்து கொண்டு சென்று விட்டாள். அதன் பிறகு உள்ளுக்குள் மிகவும் இறுகி போனாள் மிருணாளினி. உலகத்தை பார்க்கும் பார்வையை மாற்றிக்கொண்டாள். வைராக்கியம் மேலோங்க அது அவளை இரும்பாக மாற்றியது. அந்த வீட்டு பத்திரத்தை பேங்கில் அடமானம் வைத்தாள். கிடைத்த பணத்தை வைத்து விழுப்புரத்திலேயே கம்பெனி தொடங்கினாள். மேல் வீட்டு போர்ஷனில் இருந்தவர்களை காலி செய்ய சொல்லிவிட்டு அம்மா மகள் இருவரும் அங்கே குடியேறினார்கள். எல்லாவற்றையும் விட்டு ஓடி விடுவார்கள் என்று எண்ணிய வெற்றிக்கு அது பெரிய ஏமாற்றமாக இருந்தது. மிருணாளினியின் தைரியம் பிடிவாதம் எல்லாம் அவருக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. போதாததற்கு அவள் தருணை அடித்தது வேறு அவர் கோபத்தை தூண்டிவிட்டு இருந்தது. அவளை மேலும் மேலும் அடிக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க தொடங்கினார். முதலில் எல்லாம் சம்பாத்தியம் அவ்வளவாக இல்லாத நேரத்தில் வட்டி பணம் கொடுக்க ஒரு நாள் தாமதமானாலும் கஜேந்திரனை விட்டு அவளை டார்ச்சர் செய்ய வைத்தார். இதெல்லாம் வெற்றியின் வேலைதான் என்று அவளுக்கு புரிந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு முன்னேறுவதில் மட்டுமே கவனத்தை செலுத்தினாள். எது செய்துமே அவளை அசைக்க முடியவில்லை என்பதே வெற்றிக்கு பெரிய தோல்வியாக இருந்தது. என்ன கிடைக்கும், எப்பொழுது அவளை வீழ்த்தலாம் என்று கண்கொத்தி பாம்பாக அவளையே பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ சொல்லு மச்சான், அவள் பேசினதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா? அவளோட எண்ணம் தப்புன்னு நீ எப்படி சொல்லுவ? நீ வாழ்ந்த குடும்ப சூழ்நிலை உன்னை இப்படி யோசிக்க வைக்குது. அவப்பட்ட கஷ்டம் அவளை அப்படி யோசிக்க வைக்குது. நிதிஷ் கேட்டது எல்லாம் ஆதியின் காதில் விழவே இல்லை. கையை கட்டி ஜன்னலின் வழியே வெளியே வெறித்து கொண்டிருந்தவன் அவனிடம் கேட்டான். அவ அப்பா எப்படி இருந்தாரு? உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் தானா? அவன் தோளில் கை வைத்து ஆறுதலாக கூறினான் நிதிஷ். தெரியலடா, அதெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் 2 விஷயமும் எனக்கு தெரியாது. அவ்வளவு பணம் கடன் வாங்கி அவ அப்பா என்ன பண்ணாரு? வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனை என்ன? எதுக்கு அவ அம்மா தனியா ஒதுங்கினாங்க? முதல் கேள்விக்கு பதில் அவ சித்தப்பாவுக்கு தான் தெரியும். 2வது கேள்விக்கு பதில் அம்மா பொண்ணு அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும். நீ கேட்ட கேள்விக்கு பதில் யாருக்குமே தெரியாது. ஆதியின் முகம் வெகுவாக இருண்டு போய் இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா என்றான் நிதிஷ். ஆதி அவன் முகத்தை பார்க்க, அந்த கஜேந்திரன் கிட்ட இருந்து அவளை காப்பாத்தின அந்த போலீஸ்காரன் யாருன்னு அந்த ஆள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு என்றான். விசாரிக்கட்டும் என்றான் ஆதி கர்ஜனையான குரலில். அந்த ஆள் விசாரித்து யாருன்னு கண்டுபிடிக்கும் போது நான் அவளோட புருஷனா இருக்கணும். திகைத்தான் நிதிஷ். ஆதி, என்னடா சொல்ற? இப்போவே கிளம்பி வீட்டுக்கு போறேன். எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்ல போறேன். அடுத்த முகூர்த்தத்திலேயே எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். டேய் என்று பதறினான் நிதிஷ். நீ முடிவு பண்றது பெருசு இல்லை, அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்க. நாளைக்கு போய் வேணும்னு சொன்னா அவ தம்பிக்கு நடந்தது தான் உனக்கும் நடக்கும். மெல்லியதாக புன்னகைத்தான் ஆதி. கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதுதான் என்றான். டேய் மச்சான், என்னடா என்றான் ஆச்சரியமாக. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு என்ன கொடுத்தாலும் சந்தோஷமா அதை ஏற்றுக்கணும்டா மாப்ள. உனக்கு இதெல்லாம் தெரியாதா? என்னடா இத்தனை வருஷமா லவ் பண்ற என்றவனை வீடு முழுவதும் துரத்தி அடித்தான் நிதிஷ். ஆளைப்பாரு, மனசு ஃபுல்லா அவளை வச்சுக்கிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்ட. இப்போ பேச்சா பேசுற? ஆனா உன்னை விட பரவாயில்லடா மாப்ள. 5 வருஷம் மனசுலயே காதலை வச்சுக்கிட்டு என் தங்கச்சியை கஷ்டப்படுத்தினேன்ல. நான் உன் தங்கச்சியை ஒரே ஒரு நாள் தான், இல்லை ஒரே ஒரு நாள் கூட இல்லை, ஒரே ஒரு ராத்திரி தான் கஷ்டப்படுத்தி இருக்கேன். நாளைக்கு காலையிலேயே அவள் வீட்டு வாசல்ல தான் நிற்க போகிறேன். அவள் கோவப்பட்டா யோசிக்காம காலில் விழுந்துடுவேன். உனக்கு நான் பெட்டர் தான், போடா. அடப்பாவி என்றவன், சரி நீ நடத்து, நான் கிளம்புறேன் என்றான். டேய், நீ எங்கே போற? கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிட்டு போடா. ஆக உன் தங்கச்சிக்கிட்ட அடி வாங்க வைக்காம ஓய மாட்டா இல்லை? எனக்கு விஷயம் தெரிஞ்சதை அவகிட்ட இன்னும் நான் காட்டிக்கவே இல்லை. நான் போய் முதல்ல அவகிட்ட ஓப்பன் பண்ணிட்டு அப்புறமா உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், சரியா என்றான். நேரம் அப்பொழுது 3 மணியை தொட்டிருக்க நிதிஷ் சென்னைக்கு கிளம்பினான். ஆதி உளுந்தூர்பேட்டைக்கு கிளம்பினான். நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.